எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும். கத்தியவாரில் ஆண்குட்டி, வயசு 1.5 வயசு இருக்கும். கல்டா கலரு, ஒரு கால் வெள்ளை, ஒரு கண்ணில் பூ விழுந்துருக்கு ரைட் சைடில், நெத்தியில் பாருங்கள் வெள்ளை இருக்கும். இது குடியாத்தத்தில் இந்த +2 படிக்கிற பசங்க பாவம் கஷ்டப்பட்டு வாங்கி வளர்த்திட்டு வராங்க. இது மிஸ்ஸிங் ஆகிருக்கு, அதாவது திருடிட்டு போயிருக்காங்க. குடியாத்தத்துலேருந்து வேலூர் பக்கம் தான் போயிருக்கு, அதாவது பள்ளிக்குண்டா வழியாக தான் போயிருக்கு. அதை யாரோ தூரந்து தெரியாதவங்க பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தொப்பி போட்டிருந்தாங்க, ஒருத்தர் காக்கி சட்டை போட்டிருந்தா, அப்படி தாடி வச்சுருந்தாங்க. 3 பேர் வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கன்னு ஒரு தெளிவு இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பாவம், சின்ன பசங்க. பெரிய ஆளுங்க கூட சரி என்ன போட பார்க்கலான்னு சமாளிக்கக்கூடிய சத்து இருக்கும். சின்ன பசங்க எவ்வளோ என்ன பண்ணியிருப்பாங்க, படிக்கிற பசங்க பாவம். ஆசையாக காசு சேர்த்தி ஒரு வாங்கின குதிரையை இப்படி அநியாயத்துக்கு திருடிட்டு போகிறான். நியாயமாக இப்போது இது லோக்கல் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குடியாத்தம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, ப்ளூ கிராஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியம், யூடியூப்பில் போட்டிருக்கோம். காரணம் என்னன்னா, இதை யார் கண்ணில் பட்டாலும் சரி, குதிரைக்கு தெரிஞ்சவங்க, குதிரையாளர்கள் யாராக இருந்தாலுமே இது தன்னுடைய குதிரை போன மாதிரி நினச்சி அந்த சின்ன பசங்களுடைய வேதனையிலேருந்து நாம் காப்பாற்றணும். பாவம் அது உண்மையில். அது இப்போ அவங்க படி மனசு நொறுங்கி போயிருப்பாங்க. சின்ன பசங்களை மனசை நொறுக்க சாகடிச்சிட்டு இந்த குதிரையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறீங்க? என்ன பழக்கம் இது? எதுக்கு? வாயில ஜீவனங்களை காப்பாற்றுங்க பண்ணுங்கன்னா, இதை திருடின்னு போய் இதை வச்சு நீங்கள் விற்று எத்தனை வருஷம் வந்துட போகிறீங்க? அந்த பசங்க அதையே நினச்சி நொந்து செத்து போயிட மாட்டாங்களா? அது பாவம் இல்லையா? அவங்கள அழ வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? தயவு செஞ்சு அறியாமல் நீங்கள் தப்பே பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாலும், போட்டிருக்கிற இந்த வீடியோவில் ஆம்பூர் பரவேசும் போட்டிருக்காரு, நானும் போட்டிருக்கேன், இன்னும் இருக்கிற எல்லா சேனல்லையும் கொடுப்போம். நாங்களும் போராடுவோம். இதுக்காக பசங்களுக்காக தான் இவ்வளோ இறங்கி செய்கிறோம். இதே பெரியவங்கன்னா சமாளிச்சிக்கலாம், ஏதோ பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய வேதனை தாங்க முடியாத, அவங்க அழுகுற அந்த அழுகுறல் கேட்க முடியாதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு யாராவது கொண்டு போயிருக்கிறவங்க இதை பார்த்தாலும் சரி, இல்லை மற்றவங்க கண்டு இந்த குதிரை பட்டாலும் சரி, நாம் எல்லாமே சேர்ந்து இந்த குதிரையை மீட்டு பறி கொடுத்து அந்த பசங்க கையில் கொடுத்து அந்த முகத்தில் சந்தோஷத்தை நிச்சயமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். நம்ம எல்லாமே சேர்ந்து இதை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பாவ செயலெல்லாம் செய்யாதீங்க. மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே.